வணக்கம், ஹலோ, வெல்கம் டு டிகிரி காஃபி. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய கோதுமை ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக மாவு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பவுலில் 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதோட 1/4 கப் ராகி மாவும் 1/4 கப் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லை நெய் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். அடுத்ததாக இதோட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளிச்ச தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம மாவு அரைச்சி பொங்க விட்டு பண்ணுற தோசை இல்லாததுனால இது நம்ம கொஞ்சம் புளிச்ச தயிராக சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம இதில் தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எனக்கு ஒரு கப் ப்ளஸ் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தது. நம்ம மாவோட குவாலிட்டி பொறுத்து தண்ணி தேவைப்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போ மாவு அவ்வளோதான் ரெடி. இப்போ நம்மளுடைய தோசைக்கல்லை ஹீட் பண்ணி நம்ம தோசை ஊற்றலாம். தோசை சுற்றி கொஞ்சம் நெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவ்வளோதான் தோசை ரெடி. இதை நம்ம எடுத்துடலாம். இந்த தோசையில் நம்ம மாவு அரைக்கிற வேலையே கிடையாது. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த தோசையோட நம்ம வேர்க்கடலை சட்னி வச்சுருக்கோம். அதுக்குரிய லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அடுத்ததாக இதே மாவில் நம்ம தாளித்து ஊற்றுற தோசை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேன் ஹீட் ஆனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கேரட் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி பொடியாக கிரேட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ரெண்டும் வதங்கியதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம வதக்குனது எல்லாமே கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் இதை நம்ம மாவோடு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். இது நம்ம ப்ரீவியஸ் தோசை மாதிரி நல்லா தின்னாக ஊற்ற வராது, கொஞ்சம் நல்லா குண்டாக தான் ஊற்ற வரும். அதே மாதிரி கொஞ்சம் நெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடையும் வேக விடலாம். 2 தோசையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக டிகிரி காஃபிக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பிடிக்கும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.